அவங்க படக்கூடிய கஷ்டங்களை நம்ம வந்து காதால கேட்கும்போது அப்பா இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு யோசிப்பேன். ஸோ இந்த செய்வினையை தீர்க்கக்கூடிய வழி நம்ம சிருஷ்டி ஒளியில ஏதாவது இருக்கா? ப்ராடக்ட் மாதிரி ஏதாவது இருக்கா? அதே செய்வினை அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் சம்பந்தப்பட்ட பொருட்களை வச்சு பண்றது செய்வினை. இப்போ சாத்தான் அப்படின்னு செய்வினை நிவர்த்தி ஆணி, அதாவது எப்பேற்பட்ட துர்சக்தியும் உள்ள அணுகாம இருக்கிறதுக்கான ஆணி. ஒருத்தவங்க ஒரு பூஜை பண்றாங்கன்னா இதை 4 கார்னர்ல பேஸ் பண்ணிட்டு இதுல ஒரு ஹோல் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல்ல த்ரெட் கட்டினாங்கன்னா அதுக்குள்ள எல்லாத்துல இருக்கக்கூடிய உருது அந்த எழுத்து தான் எழுதி இருக்காங்க, முழுக்க முழுக்க லிபில எழுதிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க அயன் இரும்பு வீடா இருக்கு, நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன், அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஏன்னா எனக்கு சோர்ஸ் இல்லைங்கன்னா சென்டர்ல நம்ம வீட்டுல வந்து சென்டர் அந்த வாசக்கால் இருக்கு இல்லைங்களா, நம்ம எப்படி காலி பாதை கொடுத்தோடனே அதுக்கு பேக் சைட்ல உள்ள நுழையறதுக்கு முன்னாடி சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். சிருஷ்டி ஒளி ஷாப்ல இல்லாத பொருட்களே கிடையாதுங்க. நிறைய பரிகார ஆன்மீக பொருட்கள் வந்து எக்கச்சக்கமா குவிஞ்சு இருக்கு. நமக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும், இதுக்கு இந்த பொருள் தேவை, இல்ல ஆலயத்துக்கு நான் வாங்கி கொடுக்க போறேன், எனக்கு இந்த பொருள் தேவை அப்படின்னாலும் பூஜிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சிருஷ்டி ஒளி தான். இது கடையல்ல கடல் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய பொருட்கள் இருக்கு. டைரக்டா வந்து விசிட் பண்ணுங்க. நமக்கு வெப்சைட்டும் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்கோட தான் நான் வந்திருக்கேன். என்னன்னா செய்வினை. செய்வினை அப்படிங்கிறது நிறைய இந்த உலகத்துல வந்து இறைவனை நம்புறாங்களோ இல்லையோ செய்வினையை நம்புவாங்க. அந்த அளவுக்கு பரவி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட செய்வினையை போக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதன் அறிகுறிகள் என்னென்னன்றதை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. நிறைய பலதரப்பட்ட மக்களை வந்து நீங்க சந்திக்கிறீங்க. நீங்க அஸ்ட்ராலஜி பார்க்கும்போதும் சரி, இல்ல நம்ம கடைக்கு மக்கள் வரும்போதும் சரி, நிறைய பிரச்சனைகளோட தான் அவங்க வந்து வருவாங்க. இதுல இந்த செய்வினை அப்படின்ற பிரச்சனை வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாவே நிறைய பேருக்கு இருக்கு. முதல்ல நான் கூட நினைப்பேன் செய்வினைன்றது ஒண்ணு இருக்குமா, அப்படிலாம் இருக்காது. ஆனா நிறைய பேரை பிராக்டிக்கலா நான் பார்க்கும்போது, அவங்க கிட்ட பேசும்போது, அவங்க படக்கூடிய கஷ்டங்களை நம்ம வந்து காதால கேட்கும்போது அப்பா இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு யோசிப்பேன். சோ இந்த செய்வினையை தீர்க்கக்கூடிய வழி நம்ம சிருஷ்டி ஒளியில ஏதாவது இருக்கா? ப்ராடக்ட் மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்க கேட்ட கேள்வி உண்மையிலே ரொம்ப நல்ல கேள்விக்கா. எதனாலன்னா எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ். ஒரு பேட்டரின்னு எடுத்தீங்கனாலே பிளஸ் மைனஸ் அப்படி இருக்கு. அப்போ இதை ரெண்டுத்தை வச்சு பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கிறதோ இல்ல நல்ல ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இது கிடைக்கிறதோ இருக்கு. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா இறை வழிபாடு பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்குன்னு சொல்லணும்னா நெகட்டிவ் ஷேட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. சோ அந்த இதுல வந்துட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்குள்ளேயே கோபம் வந்துருச்சுன்னா நீ உன்ன மாதிரியே இல்லப்பா அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. பசி வந்தா கூட ஒரு விளம்பரம் நீயாவே இருக்க மாட்ட பசி வந்தா அப்படின்னு ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஃபர்ஸ்ட்ரேஷனான நீ இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, உன பார்த்தாலே குழந்தை கூட சில நேரத்துல கோவம் வந்துட்டு அடிச்சுட்டோம்னா நம்மளை பார்த்து நடுங்கும். இல்ல டேடி வேணாம் அம்மா அப்படின்னு நடுங்கும். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வெளியே வரும் எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது நம்ம இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி ஒரு தோரணையில வந்துருவோம். சோ அப்போ இந்த செய்வன்ன்றது உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா உண்மைதான். எப்படி உண்மை, அது எப்படி நம்பலாம் அப்படின்னு கேட்டோம்னா இது கலியுகம். சோ இந்த கலியுகத்துல எது பண்ணாலுமே பொய்ன்னு தான் வரும். எதனால டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, எல்லாமே பண்ண முடியும். நம்பிக்கைன்றது இல்லாம போயிடுச்சு. இல்லக்கா நம்பிக்கை இல்லாம போச்சுன்ட்டு இல்ல. சோ எப்படி சம்பாதிக்கலான்ற அந்த மோட்டிவ்ல தான் போயிருக்காங்க. எப்படி ஏமாத்தலாம் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனா சொல்லணும்னா பிரம்மாண்டம் ஆச்சரியம் இந்த மாதிரி விஷயம் தான். சோ உழைக்க கூடாது, இன்கம் வரணும், SIP-ல போடுங்க, இதுல போடுங்க, அதுல போடுங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு வலைதளத்துல நம்ம காசு போடுறோம். வருமா வராதான் தெரியும், ஆனா போடுறோம், ஆசை காட்டுறோம், போடுறோம். ஆனா அந்த இடத்துல போட்டுட்டு கம்முன்னு இருக்கக்கூடிய நம்ம ஜனம் போச்சுன்னு சொன்னா இது மார்க்கெட் டவுனுங்க, காசு வரலங்கன்னா கம்முன்னு இருக்கிறோம். அதுவே நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்துட்டு இல்லம்மா எனக்கு லாஸ் ஆச்சு, அதெல்லாம் முடியாது, என் காசு எனக்கு பிடிச்சிட்டு இது பண்றோம். சோ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் சுத்தி போடுறது, எது பண்ணாலும் இறைவனை வழிபாடு பண்ணி பண்றதுன்னு இருந்துச்சு. சோ நான் யாருமே பிளேம் பண்ணல. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையும் போச்சு, எது மேல இருக்கிற நம்பிக்கையும் போச்சு, டோட்டலாவே போச்சு. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது, இதுதான் உண்மை. ஈன்றெடுத்த தாய் தகப்பனா இருந்தாலும் அந்த தாய் தகப்பனுக்கும் இன்கம் சோர்ஸ் கொடுக்கறதுல இருந்து அந்த தாய் தகப்பனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தது
அவங்களோட அம்மா அப்பாவா இருக்கு, அவங்களோட அம்மா அப்பா, இப்படி நம்மளோட தலைமுறையில 64 தலைமுறைக்கு முன்னாடி பிறந்த பெண் குழந்தை தான் குலதெய்வம். ஆஃப்டர் 64 ஜெனரேஷனுக்கு அப்புறம் வந்து பிறக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் பாவம் பண்ணா கூட அந்த பாவத்தை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் பாம்பை வச்சு எல்லா இறைவனோட இதுலயும் என்ன மன்னிச்சிடுன்னு வேண்டுறோம். காக்காக்கு உணவளிக்கிறேன்ற பேர்ல காப்பாத்துன்னு வேண்டுறோம். சோ ஒரு இறந்தவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சாலும் காக்காவை கூப்பிட்டு தான் வைக்கிறோம், சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சாலும் காக்காவை கூப்பிட்டு தான் வைக்கிறோம். சோ செய்வினைனா என்ன அப்படின்னா, ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு போயிட்டு கடவுள் கிட்ட வேண்டது நல்வினை. அதே செய்வினை அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் சம்பந்தப்பட்ட பொருட்களை வச்சு பண்றது செய்வினை. இப்போ சாத்தான் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, ஒண்ணு நெகட்டிவ் ஷேட்ல போடுவோம், இன்னொன்னு பாசிட்டிவ் ஷேடு. ஒரே சாத்தான் வச்சுட்டு பாசிட்டிவ் பண்றாங்க, ஒரே சாத்தான் வச்சு நெகட்டிவ் பண்றாங்க. காட்டேரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா பாசிட்டிவ்லயும் போகுது நெகட்டிவ்லயும் போகுது, குலதெய்வமாவும் போகுது, நெகட்டிவ்லயும் இவங்க மேல காட்டேரி ஏவி விட்டாங்க, ரத்தத்தெல்லாம் குடிக்குது, இவங்க இதுவாகுது. காளி எல்லாத்தையும் பாவம் இந்த அம்பாள் தான். காளின்னு அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட்னால ஃபர்ஸ்ட் தானே காளி வச்சுட்டு ஒருத்தர் பயங்கரமா மண்டை ஒரு மாதிரிலாம் போட்டு அவர் பதில இருக்குன்னு நடக்கும். சோ அந்த மாதிரி காளி அப்படின்றது பாசிட்டிவ் அப்படின்வாங்க, நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துப்பாங்க. முனீஸ்வரன் எந்த தெய்வத்தை இருந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வர வச்சிருக்காங்க. சோ நான் சொன்ன மாதிரி மனுஷனும் அதே தான். சோ அந்த காலத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இதுல நடுவுல கூட நான் ஒருத்தவங்க கிட்ட சொன்னோம், நான் ஒரு பூக்கடை வச்சிருக்கேன் சாமி, எனக்கு எதிரில இருக்கிற அந்த பொம்பளை எனக்கு செய்வினை பட்டான்னு நினைக்கிறேன், வியாபாரமே இல்ல சாமி. ஆமா, நீ விற்க போறது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு விற்பியா? அந்த 1000 ரூபாய்க்கு அந்த அம்மா போய் செய்வினை பண்ணா என்னவா பண்றது? சோ நம்ம மைண்ட் திங்கிங் வைஸ் அந்த மாதிரி கொண்டு போயாச்சு. சோ இந்த செய்வினைன்றது எப்படி இருக்கும்னா, பங்காளின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட கூட பிறந்தவங்க இல்ல பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க இந்த மாதிரி குடும்ப உறவுகள்ல இந்த மனஸ்தாபம் ஆகுது பாருங்க, மனஸ்தாபம் சண்டை, இந்த சொத்துனாலதாங்க பெரிய பிரச்சனை வருது. பொண்ணு கொடுத்து வாங்குறது இந்த மாதிரி இதுலதான் பெரிய பிரச்சனைகள் வந்துரும். சோ அப்ப என்னன்னா, நான் அனுபவிக்காததை நீ அனுபவிக்க கூடாது. அதாவது நான் வந்துட்டு தெருவுல போறவனு கூட கொடுத்துறேன், வக்கீல கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் செலவு பண்றேன், ஆனா நீ மட்டும் சாப்பிடுற. இப்ப 10 ரூபா தரணும், 5 ரூபாய் நீ எடுத்துக்கூடா, 5 ரூபாய் என்ன கொடுறான்னு கொடுத்தா அது இது இப்ப இல்ல, மகாபாரத காலத்துல இருந்தே இது வந்ததுதான். சோ அதுல கூட பாருங்க, துரியோதன அரக்கு மாளிகைன்னு ஒண்ணு பண்ணி அவங்கள உள்ளத்துல இருக்க பார்த்தான், இதேதான். சோ இது வந்து மாடர்ன் கொஞ்சம் கொஞ்சமா மாற அவங்களோட முடி கூட இருக்கிறவங்க தான் அந்த முடி எடுத்து தர முடியும். ட்ரெஸ் எங்க வீட்டுல வந்து குளிச்சிட்டு போறாங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறது, எங்க துவைக்க போட்டுக்கிறேன், நகத்தை கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு ஒரு டென்ஷன் அது துப்புறது, அதை சேகரித்து வைக்கிறது, இல்ல அவங்க நகை கட் பண்ணி வச்சா எடுக்கிறது, அப்புறம் காலடி மண்ணு. சோ இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சுட்டு எந்த ஆத்மா இறந்து போதோ அந்த ஆத்மால எது துராத்மானா அடங்காதது, ஏற்கனவே ரொம்ப கேவலமா இருந்த ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்க, அந்த ஆத்மாக்கு கேட் பாஸ் கிடைக்காது. ஜென்ரலாவே நார்மலா செத்து போனாலே 1 வருஷம் ஆகுது. சோ இது 2வது மிஸ்ட்ரின்னு எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஆத்மா கிட்ட இதெல்லாம் வச்சு எப்பா இந்த மாதிரி ஆட்களை நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஏவி விடுறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான் அது வேலை செய்யும். ஓப்பனா சொல்லணும்னா அதோட ஆயுள் காலம்னு ஒண்ணு இருக்கும். சோ அதுக்கு கேட் பாஸும் கிடைச்சிடும். அந்த நேரத்துல கேட் ஓப்பன் ஆயிடும். அதோட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வயதுல ஒரு கற்பழிக்கிறவர், கொலை பண்றவர், இந்த மாதிரி ஒரு ஆன்மா அகால மரணம் அடைஞ்சிருச்சு, அதை வந்து இது ஏவி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அதோட ஆயுள் காலம் 35 வச்சுக்கிடுங்க. நமக்கு செய்யும், எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும். அதுல கூட நமக்கு நேரம் நல்லா இருந்தா எதுவுமே செய்யாது. நேரம் நல்லா, இப்ப எனக்கு நேரம் நல்லா இருக்கு, எனக்கு யாரோ ஒருத்தங்க பண்ணிருக்காங்கன்னா எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், நான் யாரு இது பண்ணா நான் அஃபெக்ட் ஆவேன், அவங்களுக்கு நேரம் நல்லா இல்லைன்னா அதை போய் பாதிக்கும். சோ அப்போ அதோட இது என்ன பாதிக்கிற மாதிரிதான். இப்ப எனக்கு நேரம் நல்லா டைரக்டா என்னையே பாதிச்சிடும், அப்ப நானே இதுவாயிடுவேன். அப்போ நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின், அப்ப பெரிய பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாம் பண்ணலாமேன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்டைரக்டா அவங்களுக்கு செல்ஃபா இப்ப தெரியாது. கரெக்ட். அவங்க இப்ப என்ன பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்காங்கன்னு தெரியாது. எனக்கு ஒரு உண்மையான ஒரு தொண்டன் இருக்கான்னா அந்த தொண்டன் போய் அங்க போய் என் பேர்ல அர்ச்சனை பண்ணலாம், எனக்காக பூஜை பண்ணலாம், எனக்காக ஹோமம் பண்ணலாம். எனக்கு மனைவி சார்ந்த குடும்பம் அவங்க பண்ணலாம், எனக்கு தம்பி சார்ந்த குடும்பம் எனக்காக வேண்டி பண்ணிக்கலாம். அப்ப ஏதோ ஒரு வழி எனக்காக யாரோ நான் போகணும்னு அவசியம் கிடையாது. அதே போல நம்ம வீட்டுல செய்வினை பண்ணிருக்கிறாங்களா பண்ணலையா அது 2வது பட்சம். அந்த செய்வினை வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஒரு நெகட்டிவ் ஏதாவது, இப்ப நம்ம ரோட்ல போறோம், ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் அகாலமாக அங்க அடைஞ்சிட்டாரு, அது நான் சொன்ன மாதிரி செய்வினையே பண்ணல, ஆனா துராத்மான்னு வச்சுக்கிடுங்களேன் அங்க இருக்கு. அன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் ஒரு 3 நாளோ இல்லைன்னா அதை வீட்டை விட்டு ஒதுங்குற அந்த டைமோ, இல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு சம்திங் நெகட்டிவ்ஸா வாங்கி இருக்கணும், இல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நிறைய பேர் இப்ப எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி வண்டி அங்க நிப்பாட்டிடுறாங்க, அது ஏறி பின்னாடி உட்காந்து வச்சுக்கிடுங்க, நம்ம கூடயே வீட்டுக்கு வரோம், நம்ம நேரம் வீட்டுல வந்து விட்டாச்சு. அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள குறை சொல்லி அவசியம் இல்லை. சோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சோ எல்லா மதமுமே ஒரே விஷயம் தான், நமக்கு தேவை மதம்ன்றது இதுல இதுவே கிடையாது.
கிறிஸ்டியானிட்டியோ ஹிந்துவோ முஸ்லிமோ அதெல்லாம் நமக்கு வேறுபாடே கிடையாது. இறைவன்றவன் ஒரே ஒருத்தவங்க தான், ஒளி சொரூபம் தான். அந்த ஒளி எப்படி வேணாலும் வரலாம், வெளிச்சம் தருதா அதுதான் நம்ம பார்க்கணும். சோ இது வந்து செய்வினை நிவர்த்தி ஆணி, அதாவது எப்பேற்பட்ட துர்சக்தியும் உள்ள அணுகாம இருக்கிறதுக்கான ஆணி. ஒருத்தவங்க ஒரு பூஜை பண்றாங்கன்னா இதை 4 கார்னர்ல பேஸ் பண்ணிட்டு இதுல ஒரு ஹோல் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல்ல த்ரெட் கட்டினாங்கன்னா அதுக்குள்ள எதுவும் வராது. இதை வச்சு இது பண்ணுவாங்க, லாஸ்ட்ல கட் பண்ணி விடுவாங்க. அந்த பாதுகாப்பு வளையம் மாதிரி. ஆமா, கண்ணுக்கு தெரியாத ஒரு லேயர் மாதிரி, ஒரு லேசர். இப்போ ஒரு பணம் உள்ள வைக்கிறோம், பேங்க்ல எல்லாம் லேசர் வச்சிருப்பாங்க பாருங்க, உள்ள பட்டவனுக்கு இங்க அடிக்கும். அதே மாதிரிதான் இப்போ நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், இல்ல ஆல்ரெடி நான் வீட்டுல இருக்கிறேன், அந்த வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குன்னா இந்த கார்னர் இந்த ஆணியை வைக்கலாம். புதுசா வீடு கட்டணும்னா போய் வச்சிடலாம், அடிக்கணும் அவசியம் இல்லை. இது ஃபுல்லாவே உள்ள போயிடலாம், இவ்வளவு தூரத்துக்கு உள்ள போயிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல இருக்கக்கூடிய உருது அந்த எழுத்து தான் எழுதி இருக்காங்க, முழுக்க லிபில எழுதிருக்காங்க. இது வந்து முழுக்க அயன், இரும்புல பண்ணது. ஏன்னா நம்ம வீட்டுல கம்பிகள்ல தானே நம்ம கட்டுறோம், யாரும் காப்பர்ல பண்றது இல்லையா. சோ கம்பி வந்து முறுக்கு கம்பி, இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க, இதுல ஜெல்லி போட்டீங்கன்னா பிக்ஸா புடிச்சு கொடுங்க. அதே மாதிரிதான் இது வந்து நம்ம வந்து அந்த கோல்டன் கோட்டட் கொடுத்தது. சோ இதை வந்து நம்ம வந்து உள்ள நல்லா ட்ரில் பண்ணி உள்ள 4 கார்னர் அடிக்கலாம். புது வீடு பண்றோம்னா அதுல கலவையிலேயே அப்படியே வச்சுக்கலாம்னா தெரியாது, அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் எல்லாமே நடந்துரும். இப்போ பழைய வீடா இருக்கு, நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன், அப்ப நான் என்ன பண்ணலாம், ஏன்னா எனக்கு சோர்ஸ் இல்லைங்கன்னா சென்டர்ல நம்ம வீட்டுல வந்து சென்டர் அந்த வாசக்கால் இருக்கு இல்லைங்களா, நம்ம எப்படி காலி பாதை கொடுத்தோன்னே அதுக்கு பேக் சைட்ல உள்ள நுழையறதுக்கு முன்னாடி இதை உள்ள ஃபுல்லா ட்ரில் பண்ண முடிஞ்சதுன்னா இது வரையும் ட்ரில் பண்ணி உள்ள அனுப்பிடலாம். இந்த ஹோல் வந்து உள்ள போயிடணும், இந்த ஹோல் வந்து உள்ள போற அளவுக்கு வைக்கலாம். இல்லன்னா இதை வந்து கட்டி தொங்கிட்ட எல்லாருக்கும் தெரியும், என்னன்னு கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. பிளஸ் வந்து இது அறந்தாலும் யார் மலையில டொங்குன்னு விழுந்துரும், அப்படியே வச்சிடலாம், ஸ்லாப்ல வச்சிடலாம். ஆனா வந்துட்டு நம்ம கை சும்மா இருக்காது, நம்ம பெருக்கிறோம் துடைக்கிறோம், கிளீன் பண்ணோம், யார் மலையில போட்டோம் இல்ல தொலைஞ்சிருச்சுன்னா சாமி தொலைஞ்சு போதுல இருந்து ஒரே பிரச்சனை. அதனால முடிஞ்ச அளவுக்கு பேஸ் பண்ணி உள்ள வைக்கிறது பெட்டர் ஆப்ஷன். சோ இது இருக்கிறத நம்ம மறந்துடணும். அதாவது இன்சூரன்ஸ் போட்டோம், ஐயோ இன்சூரன்ஸ் போட்டோமே நமக்கு அடிப்படையிலேயே நினைக்க கூடாது. அடிப்படாத வரைக்கும் சந்தோஷம், நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ண இது வரைக்கும் ஜுரமும் வரல, மாசம் ஆச்சு, வருஷம் நான் கட்டுறேன், ஒரு வாட்டி கூட ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணலன்னு சொன்னா நம்ம முட்டாள். இன்சூரன்ஸ் போட்டுக்க, வியாதி வராத வரைக்கும் சந்தோஷம். ஐயோ மாசம் 20,000 ரூபாய் கட்டுறாங்க இன்சூரன்ஸுக்கு அப்படின்னா ஒரு ப்ரிகாஷன் தான். இப்போ வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் போடுறோம், ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ், வண்டி அடிப்படாத வரைக்கும் அடிபட்டுச்சுன்னா நமக்கும் அது டேமேஜ் ஆகுது, ஆப்போசிட் பர்சனுக்கு டேமேஜ். சோ வராம இருக்கணும்ன்ற நம்பிக்கையோட இதை எடுத்து போய் இதுக்கு எந்த பூஜையும் நம்ம வச்சிருக்கோம்னு யாருக்குமே தெரியாது. சோ வால்குள்ள நல்லா உள்ள போயிட போகுது. இது இப்படி உள்ள போயிடுச்சுன்னு சொன்னோம்னா இதோட இந்த இடம் மட்டும் தாங்க தெரியும். சோ இந்த இடம் மட்டும் தான் தெரியும். அங்க இருந்து பாத்தாங்கன்னா என்னங்க யாரும் கேட்க மாட்டாங்க, பாயிண்ட் தெரியும். ஏன்னா நார்மல் ஆணி மாதிரி தான் இருக்கு. ஆமா, இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் வச்சு பூச போறீங்க, அப்ப இந்த இடம் மட்டும் தான் தெரியும். சோ உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ எய்தர் 5 ஆணியை வாங்கி 4 கார்னர் பிளஸ் சென்டர் வைக்கலாம். எனக்கு நல்ல பாதுகாப்பு. என்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு வளையம் இருக்கும், வீட்டுக்குள்ள நுழையிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போறவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ஸும் வீட்டுக்குள்ள என்னைக்குமே சூழ்நிலை வராது. இல்லங்க இப்போதைக்கு என்னால ஒரு ஆணி வாங்குங்க, தப்பு கிடையாது. சென்டர்ல நம்ம வீட்டு வாசகாலுக்கு மேல சென்டர்ல ஒரு ட்ரில் போட்டு நல்லா உள்ள வச்சிருங்க. இல்ல இப்படி கிராஸ் ட்ரில் கூட போடலாம், இப்படி கிராஸா நீட் வாட்டர்ல போட கூட இப்படி கூட வச்சிடலாம். ஏன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா போட்டா எனக்கு இது வராதுங்க, இடம் பத்தாதுன்னா இப்படி கிராஸ் இதுல போட்டுட்டு வச்சிருங்க. சோ இது வச்சது ஒரு 48 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஆணியா வாங்கி அங்கங்க வச்சுட்டு வந்துட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ வீட்டுல எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டா அப்புறம் என்னோட குழந்தை அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி தனித்தனியா கூட போட்டுக்கலாம். சோ இது மாதிரி 4 கார்னர் பிளஸ் 1 சென்டர் 5 அடிச்சுட்டாங்கன்னா பஞ்சபூதம். சோ பஞ்சபூத பாதுகாப்போட இருக்கும். பிளஸ் வந்து எந்த நெகட்டிவும் எந்த சூழ்நிலையும் இந்த வீட்டை வந்துட்டு இன்கேஸ் ஃபியூச்சர்ல நம்ம விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுது, இல்ல இந்த வீட்டை வந்து நம்ம சேல் பண்றோம் அப்படின்னோம்னா அங்க வரவங்க கூட நல்லா இருப்பாங்க, இப்ப ராசியான வீடு பாதிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா இந்த செய்வினை பிரச்சனைன்றது நிறைய பேருக்கு இருக்கு, நம்ம கண் கூட பாக்குறோம், காதுபட கேட்கிறோம். சோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான ஒரு பதிவா அமைஞ்சிருக்கும். ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சாலோ உடனே சிருஷ்டி ஒளியை காண்டாக்ட் பண்ணுங்க. வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஆணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி உங்க வீட்டுல அதை பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளி.